சொந்தக்காரி நாடு. ஆக நாடு தொண்டை நாடு. ஊர் சிற்றூர். ஆமாங்க. பேரது வள்ளி. தாயின் பெயர். தாயின் பெயர் நங்கை மோகினி. தந்தையின் பெயர் நம்பிராஜன். அமைந்திருப்பது பரன். கையில் வைத்திருப்பது காவல். காவல். ஆக இந்த காவல் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன காவல்? திணைக்காவல். திணை என்ற கருநிறை செந்தனை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருநிறை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடி வேலனுக்கு. முருகப்பெருமானுக்கு செந்தினையும் கருந்தினை உங்களுக்காகவும். ஆமாங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அற்புதமான முறையில காவல் என கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய 3 சேர்த்த ஒரு காவல் இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்திட்டாலும் ஆபத்துக்கு உதவாத அண்ணே அந்த ஆஃப் பண்ணுங்கண்ணே, தொண்டை கட்டிக்க. நான் அந்த பக்கமாச்சு போயிட்டு. ஆமா தேர சொல்லுங்க. ஆபத்துக்கு உதவாத, அருமசிக்கு உதவாத, தாகத்தை தீராத, தரித்திர மரியாத, கோபத்தை அடக்காத, வேந்து குறுமொழி கொள்ளாத, சீடன், பாவத்தை தீராத, தீர்த்தம், பாவத்தை தீராத திருத்தம் இருக்குல்ல. பயன் இல்லை. ஓடுறீங்க என்ன? வாங்க வாங்க. என்னை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல, உங்களை பத்தி நான் விவரம் கேட்கணும்ல. கேட்க போறீங்க. கேட்டா விவரத்துக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக வருங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ்ல பேசி பார்க்கணும். எல்லார்கிட்டையும் பேசிடக்கூடாது. பேசுறது எல்லாருமே பேசலாம். எல்லாரும் பேசுறது தமிழ் தான். இங்க உட்காந்துருக்கோம் பேசுறாங்க, இந்தியா பேசுறாங்க. எல்லாரும் பேசுறது தமிழ் தான். ஆனா மேடையில பேசுறோம் பாத்தீங்களா, 4 செவத்துக்குள்ள பேசுறது வேற, சபை ஏறி ஒரு மேடையில பேசுற மாதிரி இருக்கு. அந்த பேச்சு வேற மாதிரி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் மாதிரியும் பேசணும் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல பிறந்த கணியன் பூங்குட்டனார் ஒருத்தர், சாதாரண ஒரு தமிழ். அந்த தமிழன் சொல்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வார்த்தை இந்த ஜப்பான் பல்கலைக்கழகத்துல பொறிக்கப்பட்டிருக்கு தமிழ்ல. சாதாரண ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த ஒரு தமிழன் சொன்ன வார்த்தை ஜப்பான்ல தன்னுடைய பல்கலைக்கழகத்துல தமிழ்ல பொறிக்கப்பட்டிருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற வார்த்தை. என்ன காரணம்? ஜப்பான்ல இருக்கவனுக்குலாம் தமிழோட சிறப்பு என்னன்னு தெரியுது. ஆனா ஐநா சபையில ஒழிச்சது வந்து தீதும் நன்றும் பிறத்தரவாரான்னு அவர் தான் சொன்ன வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை ஐநா சபையில ஒழிக்குது. ரெண்டுமே அவர் சொன்னதுதான். தமிழ்ல ஜப்பான்ல இருக்கவங்க தான் தமிழோட சிறப்பு தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் தமிழோட சிறப்பு தெரியுது. பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல 6 வயசு பிள்ளைய சேர்க்கும் போதே சொல்றது, பிள்ளை நல்லா ஆங்கிலத்துல பேசணும். எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே ஆங்கிலத்துல நல்லா பேசணும். தமிழை நம்மளே வளர்க்கலன்னா யார் வந்து வளர்ப்பா? எல்லாத்தையுமே இசை தமிழ், இயல் தமிழ் மட்டும் அழியல. இசை தமிழ் அழிஞ்சிருச்சு, நாடக தமிழ் அழிஞ்சிருச்சு. நாடகத்துல கரகாட்டம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, கரகாட்டம் வந்து யார் ஆடுறதா? யார் ஆடுறது அப்படின்னா மாதவி ஆடின ஆட்டம் கரகாட்டம். மாதவி எப்ப ஆடுவாளா? மன்னர் காலத்துல மன்னர் ஒரு நாட்டை வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருடைய செங்கோலை வச்சு இந்த அம்மா ஆடுவாங்களா, அந்த அம்மா ஆடினது கரகாட்டம். இப்ப ஆடுறாங்க கரகாட்டக்காரிங்க, கரகாட்டக்காரங்க. அந்த தொழிலே ரொம்ப கேவலமா, அதை பாக்குறதுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் விடுறதே கிடையாது. அப்படி ஒரு தொழிலை மாத்தி வச்சிருக்காங்க. நாடக தமிழ் அழிஞ்சு போச்சு, இயல் தமிழ் அழிஞ்சிருச்சு. இசை தமிழ் எழுதுறது பாட்டா? பாட்டெல்லாம் கேட்க முடியுதா இப்ப காது கொடுத்து? இப்ப எழுதுற பாட்டெல்லாம் அப்பயும் தான் பாடி வச்சாங்க அப்படி பாட்டு. இப்ப எழுதி வைக்கிற பாட்டு. அப்ப எல்லா தமிழுமே அழிஞ்சிட்டு வருது. யாருனால? நம்மனால. 1000 இந்திக்காரன் சென்னையில போராட்டம் பண்ணிருக்கேன் போன வாரம். இது ஏன் ஆடுறா நீ வெளியில போன்னு சொல்லி நம்மள. அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாம் உழைக்காம சோம்பேறித்தனமா இருக்கிற காரணம். நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா அவன் 300 ரூபாய்க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துடுறான். இன்னும் 500 ரூபாய் தாங்க அந்த வேலையும் பாக்குறேன் நம்ம சொல்றான். அவன் 300 ரூபாய்க்கு எல்லா வேலையும் முடிச்சு போடுறான். அதனால எல்லா நாட்டுக்காரரும் நம்ம நாட்டுல வந்து ராஜ்யம் பண்றாங்க. ஏன்? நம்ம தான் கெடுத்தோம். யாரும் வந்து நம்ம நாட்டை கெடுக்கல, நம்மளா நம்மளை கெடுத்துக்கிட்டோம். அழிவை நோக்கி போயிட்டு இருக்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? வேலை இருக்கு. நானே சும்மா இருக்கேன், கலகம் நீங்க அங்கிட்டு போயிட்டு வரீங்க, பேஷன் ஷோ நடத்துறீங்க. சப்தத்தால கட்ட இல்லையா? போல எதுக்கு சப்தத்தால கட்ட? பாடக்கூடிய பாடலுக்கு தாளம் மீட்டக்கூடிய கருவி. என்னது? பாடக்கூடிய பாடலுக்கு தாளம் மீட்டக்கூடிய கருவி. பாட்டுக்கு வந்து சுதியும் முக்கியம், தாளமும் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா குறிப்பிட்டு ஏன் தாளத்தை மட்டும் உங்க கையில கொடுத்துருக்கீங்க? தாளம் மிக அவசியம். ஏன்னா பாட்டு பாடவே தெரியாதவங்க கூட தாளம் போச்சுன்னா கண்டுபிடிச்சிட முடியும். உண்மையாக என்னையா நாரர் தாளத்தை விட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. சுதி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது. சுதி விளங்கினா கூட 5 சுதி 4 சுதி அது கூட தெரியாது மக்களுக்கு. ஆனா பாடவே தெரியாதவங்க கூட தாளம் வந்து போச்சுன்னா கண்டுபிடிச்சிட முடியும். அதனால உங்க கையில தாளத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. 3 வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சு. அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தைக்கு இது மாதிரி தாளத்தை கொடுத்தது யாரு? கொடுக்க சொன்னது யாரு? கொடுத்த தாளம் என்ன தாளம்? எங்க சரியான சொல்லி கொடுங்க. ஆக இப்ப கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. கேள்வியே வரல. அப்புறம் விவரம் உங்க கையில இருக்கிறது விவரத்துக்காக வந்து ஒண்ணு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி இந்த கவன் இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, இப்ப யார் வச்சிருக்கா, இத வச்சிருந்தவங்க என்ன ஆனாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னா அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாரதர் சப்தத்தால கட்ட வச்சிருக்கீங்க. கட்டையை வச்சிருந்தது ஒரு 3 வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சு. சொல்லுங்க. ஆக தோழியப்பர் சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்துல பாருங்க, தந்தையாகப்பட்டவர் என்ன பண்றாரு? சம்பந்தர் இருக்காரு பாத்தீங்களா?
ஏன்னா 4 பேர் மெச்ச வாழணும், இல்லாட்டி 4 பேர் போன பாதையில போகணும் இருக்காங்க. யார் 4 பேர்? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திரு ஞான சம்பந்தர். சரி. ஆக 4 பேர். சமய இப்ப 4 பேர் மெச்ச வாழணும்னா மாதா பிதா குரு தெய்வம். சரிங்க. இந்த 4 பேர் மெச்ச வாழணுமா? சரி, ஆமா. ஆக இருந்தாலும் கூட தோழியப்பர் என்ன சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்துல சிவனை பத்தி பாடுறாங்க. அப்படி பாடும்பொழுது என்ன பண்றாரு, இந்த 3 வயது குழந்தை சம்பந்தராகப்பட்டவரை கூட்டிட்டு போறாங்க ஆலயத்துக்கு. சரி. அப்படி ஆலயத்துக்கு போகும்பொழுது ஏன்னா வீட்டுல இருந்தா மனைவிக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வயது குழந்தையாகப்பட்டவனை நேரா கூட்டு போனாங்க தோழியப்பர் ஆலயத்துக்கு. அப்படி ஆலயத்துக்கு போகும்பொழுது பாருங்க, அந்த பிஞ்சு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சா. அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, பார்வதி தேவியாகப்பட்டவள் என்ன பண்ணாங்க, இந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஞானப்பால் கொடுத்தாலாம் தாயாகப்பட்டவள். அப்படி கொடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுச்சா, அந்த ஞானப்பாலை குடித்து முடித்து விட்டு, நீங்க ஆணிவேர்ல இருந்து படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த இடத்துல தாளம் இட்டினாரு. யாரு, இந்த சின்ன வயது குழந்தையாகப்பட்டது தாளம் போட்டுச்சா சிவனை பத்தி பாடும் பொழுது. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, பிஞ்சு விரல் நோகுமேன்னு சொல்லிட்டு சிவபெருமானே தங்கத்தாலான தாளத்தை கையில கொடுத்தாரு. யார் கையில கொடுத்தது? சம்பந்தர் கையில. திருஞான சம்பந்தர் கையில. பாலை குடிச்சதுக்கு அப்புறமே திரு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டுச்சு. ஞான சம்பந்தர் தான் ஒரு பேர். ஆமா. திரு என்று ஞானப்பால் குடிச்சோட திருஞான சம்பந்தர் வந்துருச்சு. 3 வயசு குழந்தை கையில பாடினது யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஆமாங்க. தாளத்தை கொடுக்க சொன்னது யாரு அப்படின்னா உமையவள். தாளத்தை கொடுத்தது யாரு? சிவபெருமான் கொடுத்தாரு. கொடுத்த தாளம் என்ன தாளம்? தங்கத்தாலான தாளம். தங்க தாளத்துல எப்படி சத்தம் வராது? எப்படி வந்துச்சு? ஏன்னா தங்கத்தையும் தட்டினா சத்தம் வராது. அதே போலதான் பாருங்க, தூய தங்கத்துல இந்த நகையுமே செய்ய முடியாது. தங்கத்துல செம்பு கலந்தாதான் ஒரு ஆபரணம் செய்ய முடியும். அப்படின்னும் போது தூய தங்கத்துல எப்படி சத்தம் வரும்? தாளத்துல இருந்து காரணம் இருக்குல்ல. அப்பதான் சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, 5 எழுத்து மந்திரம் சிவாய நமக என்ன சொல்லக்கூடிய மந்திரத்தை பொறிச்சாரு. சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால தங்க தாளத்துல சத்தம் வந்து உண்மையாக புராணங்கள் எத்தனை? 18 புராணங்கள். வராத புராணம் இது. கருட புராணம். இதிகாசங்கள் எத்தனை? 2. யுகங்கள் எத்தனை? 4 யுகம். என்னென்ன யுகம்? திரேதா, துவாபர, கலியுகம். திரேதா யுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரமயனம். திரேதா யுகத்துல ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்த புராணம். திரேதா யுகத்துல ஆண்டு நடந்துச்சு. அவங்க 17,28,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். கலியுகத்துல வந்து 4,32,000. மொத்தம் சேர்த்து 43 லட்சம். 20,000 சதுரயுகம். ஆமாங்க. பிரம்மனுக்கு 1000 சதுரயுகம் கொண்டது ஒரு பகல். இரவும் பகலும். இந்த கணக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு மனிதன் சராசரியா விடுவார் பத்தியா மூச்சு ஒரு நாளைக்கு. இந்த காலத்துல யாரையாச்சு எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் நம்ம விடுற மூச்சை இப்ப எண்ணி சொல்ல சொல்லுங்க, முடியவே முடியாது. அந்த காலத்துல எண்ணி வச்சுட்டு போனாங்க. ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 தடவை. 21,600 80 பெருக்கணும் அப்படின்னா 17,28,000 என்ற கணக்கு வரும். எந்த ஆண்டு உனக்கு? 12,17,28,000. 28,000 வருஷம்னா அது என்ன வருது? கிரேதாயுகத்தோட கணக்கு. அந்த 21,600 60 பெருக்கணும் அப்படின்னா 12,96,000 என்ற கணக்கு வரும். எந்த ஆண்டு கணக்கு? ஆக திரேதாயுகம். அந்த 21,600 40 பெருக்கணும் அப்படின்னா 8,60,000 கணக்கு வரும். எந்த ஆண்டு கணக்கு? துவாபரயுகம். அந்த 21,600 20 பெருக்கணும் அப்படின்னா 4,32,000 கணக்கு வரும். கலியுகம். இந்த கணக்கெல்லாம் அப்படிதான் வந்துச்சு. ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சுல இருந்து அப்ப இவரோட சிறப்பு இருக்கு. ஆபத்திற்கு உதவாது பிள்ளை, அருமசிக்கு உதவாது அன்னம், தாகத்தை தீர, தண்ணீர், தைத்திர மரியா, பெண்டி, கோபத்தை அடக்க, குருமொழி வெல்ல, சீடர், பாவத்தை போக்க, தீர்த்தம் இருந்த பயனில இருக்காங்க. நான் 100ல போனா நீங்க 108ல போணும். பரவாயில்லைங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 108ல தான் இருக்கு. எப்படி சொல்லுவீரு? இருக்குல்ல. எப்படி? தமிழ் வருடங்கள் எத்தனை? தமிழ் வருடங்கள் 60 வருஷம். ராசிகள் 12. 60 வருஷம்ன்றனால 60ஆம் கல்யாணம் பண்றோம். எதுக்கு 60 வயசுல குறிப்பிட்டு கல்யாணம் பண்ணணும்? 70 வயசுல பண்ணலாம்ல, 80 வயசுல பண்ணலாம்ல. ஒரு மனிதனோட ஆண்டே 60 தான். கடவுள் கொடுக்கப்பட்டது, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டு 60 வருஷம் தான். 60 வருஷம் வரையும் நல்லா இருப்பேன், உனக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் 40 வயசை தாண்டதே கஷ்டமா இருக்கு. இந்த 60 ஆண்டு கொடுத்திருக்காரு கடவுள் நமக்கு, மனித பிறப்புக்கு. இந்த 60 ஆண்டு முடிஞ்சோடனே திரும்பவும் அவன் பிறக்கிறான், அவனுக்கு திருமணம் பண்ணி வைன்றதுக்காக 60ஆம் கல்யாணம் பண்றோம். குறிப்பிட்டு அந்த 60 வயசுல நீங்க தான் சொன்னீங்க. அது சரிங்க, சொல்லுங்க. தமிழ் வருடங்கள் எத்தனை? 60. ராசிகள் 12 ராசி. நட்சத்திரம் 27 நட்சத்திரம். 28 ஒண்ணு இருக்கு, அது அப்புறமா பேசுவோம். இருக்கட்டும். ஆக குறிப்பிடத்தக்கது என்னன்னு கேட்டீங்கன்னா 27 நட்சத்திரம். கிரகம் 9 கிரகம் இருக்கு. ஆக மொத்தமா 48. மொத்தம் சேர்த்து 108. இந்த கணக்கு இப்படிதான் வந்துச்சு. ஆனா இந்த கணக்கு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை 108ல கொண்டு போய் சேர்க்கறதே நான் தான். என்னைய போய் 108ல சேர்க்கறீங்க? சீக்கிரமா சேர்த்துருவேன். நீங்க மாநில பிறவி. அது எப்படி சொல்றீங்க? நீங்க மாநில பிறவி தானே. கருப்பசாமிக்கு மாலை போட முடியாது. இப்ப பழனிக்கு மாலை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாலை போடுற பாத்தீங்கன்னா துளசி மாலை. இந்த துளசி மாலையில எத்தனை முத்துகள் இருக்குமா? 108 முத்துகள் இருக்குமா? இந்த 108 முத்துகளையும் சாமியை நினைச்சு கொண்டு போய் அந்த 108ஐயும் சேர்க்கறது யாரு? கோயில்ல நம்ம தானே. பக்தன் தான். அதான் சொன்னேன். ஆக பக்தன் பெருசா பகவான் பெருசா? பக்தன் பெருசா. அவையார் பாடி
வச்சா. பெரிது பெரிது பூடம் பெரிது பூடமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமான் உதிரத்தி கரியமான அலைகடல குருமணி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியில் அரவின் ஒரு தலை பார அரவோ உமைவெளி ஒரு சிறு மோதிரம் இமுயர இறைவன் இறைவரின் தொடுக்கம் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்தில் தொடுக்கும். நாங்க அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அவையார் பாடி வச்சது அது இருந்துட்டு போது. இந்த பாவத்தை போக தீர்த்தடிக்கல வந்துருவோமா விஷயத்துக்கு பேசு. அடுத்த கேள்வி. ஏன்னா விவரம்லாம் நல்லா சொல்றீங்க, வேகமா என் கூட சொல்லிட்டு வந்துட்டீங்க. பொதுவாகவே வந்து விநாயகர் கோயிலுக்கு தான் போடணும்னு வச்சுக்கோங்க. விநாயகர் கோயில் ஐயனார் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஐயனார் கோயில எத்தனை பிள்ளையார் இருக்கு? இப்போ ஐயனார் கோயில்ல ஒரு விநாயகர். உங்கள்கிட்ட கேட்டேன், வாயை மூடிட்டு. ஐயனார் கோயில்ல எத்தனை பிள்ளையார் சிலை இருக்கு? ஒண்ணு இருக்குமா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஐயனார் கோயில் போனீங்களா இல்லையா? ஒண்ணு இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனா ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும், இல்ல ரெட்டை பிள்ளையாருன்னு சொல்லி ரெட்டை பிள்ளையார் இருக்கும். மூணே இருக்கட்டுமே. உலகத்துல 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய ஆலயம் எது? உலகத்திலேயே 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் எது கேட்டீங்கன்னா மதுரையில் இருக்குள்ள மீனாட்சி அம்மன் ஆலயம். எண்ணி பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை. இல்ல எண்ணி பார்த்தீங்களான்னு கேட்குறேன். ஏங்க என்னாம ஏதாச்சும் கணக்கு பண்ண முடியுமா? ஆமாங்க, கணக்கு பண்ணா என்னணும்ல. ஆகப்ப நீங்க கேட்டீங்கல்ல விநாயகர் பெருமான் 108 விநாயகர் உள்ள கோயில் எதுன்னு கேக்குறீங்கல்ல, மீனாட்சி அம்மன் ஆலயம் சொல்லு. அதே போல ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது போனா வணங்கக்கூடிய ஒரு விநாயகர் இருக்காரு. போனா ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போது வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு. அதே மாதிரி திரும்பி வரும்போது வணங்க முடியாத ஒரு தெய்வம் இருக்கு. அது எந்த ஆலயம்? போகும்போது வணங்கலாம், வரும்போது வணங்க கூடாது. பிள்ளையாரையா? பிள்ளையார. நான் பிள்ளையார் கேட்டேன்னா நீங்க பிள்ளையார் கேட்க. அப்புறம் அதை தொட்டு தானே பேசணும். அப்படியா? பரவாயில்லையே, விவரமான ஆளதான் கூட்டு வந்திருப்பீங்க போலயே. போனா வணங்கக்கூடிய விநாயகர் இருக்காரு, வணங்க திரும்பி வரும்பொழுது வணங்க கூடாது. பிள்ளையார் இருக்க கோயில் எது சொல்றீங்க? மீனாட்சி அம்மன் ஆலயம். அதே மீனாட்சி அம்மன் கோயில் தான் இருக்காரு. முக்குரி பிள்ளையார் சொல்லி. முக்குரி அமைதியா இருங்க உள்ள. முள் சரி வாடா, இந்த ரெண்டு வாங்கினாத்தே உள்ள. இந்த 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கிறதே உயரமான பிள்ளையார் யாரு அப்படின்னா முக்குரி பிள்ளையார் தான். இந்த முக்குரி பிள்ளையார் யாரு? 9 அடியில காட்சி தரக்கூடியவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய பிள்ளையார் அவர் தான். யாரு பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னா திருமலை நாயக்கராகப்பட்டவர். திருமலை நாயக்கர் மகால கட்டணும்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா தெப்ப குளத்தை தோன்றாரு மண் எடுக்கிறதுக்காக. தெப்ப குளத்தை தோண்டும் போது எடுக்கப்பட்டவர் தான் இந்த முக்குரி பிள்ளையார். எந்த ஆலயத்துல போய் பிரதிஷ்டை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி ஆலயத்துல போய் இந்த முக்குரி பிள்ளையார் பிரதிஷ்டை பண்றாங்க. அதனாலதான் இந்த பிள்ளையாரை எடுத்து கொடுத்தனாலதான் அந்த தெப்ப குளத்தை தோண்டி கொடுத்த 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் கொண்டது அந்த தெப்ப குளம். இந்த தெப்ப குளத்தை தோண்டி கொடுத்தனாலதான் இந்த திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர் பிறந்த நாள் அன்று அங்க தெப்ப உற்சவம் நடக்கும். யாருக்காக? திருமலை நாயக்கருக்காக. நம்ம எல்லாம் வந்து தேதி கிழமை வச்சு கொண்டாடுவோம். ஆனா வந்து அவங்க அப்படி கிடையாது. நட்சத்திரத்தை வச்சு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க மன்னர்கள்லாம். தைப்பூசம் அன்று பூச நட்சத்திரம் அன்று பிறந்தவர் திருமலை நாயக்கர். அதனாலதான் தைப்பூசம் அன்று அவருக்காக தெப்ப உற்சவத்துல தெப்ப குளத்துல தெப்ப உற்சவம் நடக்கும். இப்ப இந்த முக்குரி பிள்ளையாருக்கு ஏன் முக்குரி பிள்ளையார் பேர் வந்துச்சு? காரணம் இருக்கும்ல. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? தோரணம் கட்டுறாங்கன்னா திருவிழான்னு அர்த்தம். அப்ப இந்த முக்குருணி பிள்ளையார் குருணி என்பது படி கணக்கு. பாண்டிய நாட்டுல ஒரு குருணி என்பது 4 படி. 4 படி 18 படியில ஒரே ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வச்சாங்களா. 4 படினா 3 படி எத்தனை? 18 வரும். இப்ப இந்த 18 படிகள்னால ஒரே ஒரு கொழுக்கட்டை, 3 குறிகள்னால ஒரே ஒரு கொழுக்கட்டை செய்து வைத்தனாலதான் இவருக்கு முக்குருணி பிள்ளையார் சொல்லி பேரு. இவர் தான் போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. எங்க இருப்பார் அப்படின்னா மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு இடையில இருப்பாரு. அதனாலதான் ஏன்னா சரிசமா பாதியிலுக்கு பாதியா இருப்பாரு. அதனாலதான் போயிட்டு கும்பிட்டு வரும்போது தான் அவரை பார்க்கவே முடியும். அவர் தான் எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. போகும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரத்தை கொடுப்பாரு, வரும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரத்தை பிடிப்பாரு. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க. அருமைங்க. ஏன்னா உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். உள்ள இருந்து ஒரு கைத்தட்டல் கிளப்பி விடுறாங்க. பாவத்தை பூக்காத தீர்த்தம் நீங்க ஒரு அழுத்தி அழுத்தி 2 வார்த்தை சொன்னீங்க. உண்மைதான். பாவத்தை பூக்காத தீர்த்தம் வார்த்தையை சொன்னது அவரு. கேள்வி கேட்பேன்ற யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறலையோ கேட்பாங்களா? ஏங்க இந்த வருஷமே 2 தடவை உங்களை சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திக்கிறேன். சரி, ஆமா 3 பேர். ஏன்னா வந்து இருங்க, பாவத்தை போக தீர்த்தீங்களே. உலகத்துல மழை எல்லாருக்கும் பொதுவா தான் பெய்யுது. ஆனா அது விழக்கூடிய இடத்த பாருங்களேன். சாக்கடையில விழுந்தா சாக்கடை நீராதான் போயிடும். சந்தனத்துல விழுந்தா சந்தனத்துல விழுந்தா கோயில் குளத்துல விழுந்துச்சு வச்சுக்கோங்களேன், அததான் தீர்த்தம் சொல்லுவாங்க. ஏடா காசிக்கு போனாலும் கருமம் தீருமாடா? யார கேக்குற கதையில என்ன? காசிக்கு போனாலும் ஓன் கருமம் திரும்ப என்ன காட்டிட? என்ன காரணம்? என்ன இல்லமா ஒரு நாரதர்ன்ற ஒரு மதிப்பு இல்லையா? நாரதர் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஏன்னா காசிக்கு போனாலும் ஓன் தரித்திரம் தீருமா அப்படின்னு சொல்லலாமா? தீராதுங்க. அதான் சொல்ல வரேன் கேளுங்க. காசிக்கு போனாலும் கருமம் தீருமாடா? காசிக்கு போனாலும் கருமம் தீராது. ராமேஸ்வரத்துக்கு போகணும், அப்பதான் கருமம் தீரும். காசிக்கு போனோம், காசிக்கு போய் முடிச்சு ராமேஸ்வரம் போகணும், அப்பதான் முழு
அப்படின்னு சொல்லி வச்சாங்க புராணத்துல. அது பெரிய கதைங்க, அப்புறமா பேசுவோம். அப்ப இந்த பாவத்தை போக தீர்த்தம் இல்ல, இந்த தீர்த்தத்துல கோயில் குளத்துல கொண்டு போய் தீட்டு துணி அலசுவாங்களாங்க. இந்த பாரு ஏமா, ஒரு பிரம்மச்சாரிட்ட போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தானே வருது, எதுமா தெரியாது. ஏன் அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி இங்க வந்து உட்காந்தா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? தர்மம் வேணாமா? நியாயம் இல்லாம என்ன ஒரு நாரத மகரிஷிட்ட எத்தனை பொண்டாடி பிரம்மச்சாரிட்ட எத்தனை பொண்டாடி நான் கேட்டேன்? இல்ல எத்தனை பிள்ளைங்க கேட்டேனா? இல்ல உங்க பொண்டாட்டி யாருக்கிட்ட விட்டீங்கன்னு கேட்டேனா? தப்பா சொல்லலானே. ஆமா, அவர் விடலையா இல்லையா? 52 பொண்டாட்டி, 52 மனைவிகளையும் அச்சனமாக கொடுத்திருக்கேமா. முருகப்பெருமானுக்கே கொடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் கேட்டேன். அதை எது கேட்டேனா? அதெல்லாம் கேட்கல. சரி, அதெல்லாம் எல்லாத்தையும் சுத்திட்டு வர்றாரு. இதெல்லாம் என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் நானும் வரக்கூடாது. யார் மீனாட்சி பிள்ளைய சந்திக்க, மீனாட்சி பிள்ளை கேட்டா ஓடி போயிடுற வேலை விட்டு இறங்கி. அப்படியா? தைரியமா என்ன இருமம் போட்ட பொட்டியை நொறுக்கி விடுவேன். சொல்லுங்க, தீர்த்தம் கேட்டீங்க. ஏன் இங்க நம்ம மதுரையில இருக்கே, திருப்பரங்குன்றத்துல 2 சையா தொலைக்காங்களே, மீன்களுக்காக உணவாக கொடுக்குறாங்களே, அதே தீட்டு துணியை ஏலம் கொடுக்குறானே, வெக்கமா இல்லையா? அது எந்த ஆலயம்? தீட்டு துணியை கொண்டு போய் எங்க அலசுறாங்களா சாமியார் பாத்துட்டு இருக்கிறது. விவரம் தெரியணுமா இல்லையா? தீட்டு துணியை கொண்டு போய் கோயில் குளத்துல அலசுறது திருப்பரங்குன்றத்துல இருக்க சரவண பொய்கையில. எதுக்காக நீங்க சொல்லிட்டீங்க பதில். எதுக்காக அப்படின்னா மீன்களுக்கு உரம் போடுவதற்காக. அது எதுக்காக மீன்களுக்கு அங்க மட்டும் உரம் போடுறாங்க, மிச்ச கோயில்ல மீனே இல்லையா? அப்படின்னா கார்த்திகை பெண்கள்னால கார்த்திகை பெண்களுக்கு விடப்பட்ட சாபம், அவங்க எல்லாம் மீனாக மாறினதாகவும் அவங்களுக்கு தீட்டு துணியை கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை அலசுவாங்க. அப்ப பரவாயில்லைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதே நீங்க சொன்னீங்க தீட்டு போற துணின்னு, அதை இன்னைக்கு ஏழை எடுக்கிறானே அதிக காசு போட்டு அந்த கோயில். ஏன் தெரியுமா? தெரியும் சொல்லு, தெரியலன்னு சொல்லுங்க. தீட்டு துணியை ஏலம் போடுறேன். அப்படி ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க. கேரளால இருக்கு. சோட்டாணி கரையில் உள்ள செங்கவல் பகவதி அம்மன் ஆலயத்துல இந்த அம்மாவுக்கு தான் மாசத்துக்கு 3 முறை தீட்டு போடுவதாக ஐதீகம். இப்படி மாசத்துக்கு 3 முறை தீட்டு போடும் போது இந்த அம்மாவை கொண்டு போய் கோயிலுக்கு வெளியில வச்சிருவாங்க. கோயிலுக்கு வெளியில வச்சு 3 நாளும் 9 துணினால அந்த அம்மா தீட்டு துணியை கொண்டு போய் ஏலத்துக்கு விடுவாங்க. யார் வாங்குவாங்க அப்படின்னா பிள்ளை இல்லாதவங்க வாங்கி வச்சா 1 ரூபா 2 ரூபாய்க்கு போகாது, பல லட்சத்துக்கு அந்த அம்மாவோட தீட்டு துணியை வாங்குவாங்க. என்ன காரணம்? அதை வாங்கி வச்சா பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தீட்டு துணியை ஏலத்துக்கு விடுற கோயில் கேரளாவில் இருக்க சோட்டாணி பகவதி அம்மன் ஆலயத்தில் இருக்க செங்கோல் பகவதி அம்மன் ஆலயத்தில். என்ன கேள்வி விட்டு அருமை, என்ன நல்லா பேசுனீங்க. பாராட்டு பேசுனீங்க இல்ல? இப்ப பெண்ணை பத்தி நிறைய பேசுனீங்க, விவரத்தை சொன்னீங்க. இப்ப தீட்டு துணி வருதுன்னா இப்ப ஒரு பெண்மகளுக்கு தீட்டாப்பட்டது எங்க இருந்து வருது சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்டேன், அதுல இருந்தே நீங்க கேக்குறீங்க. கேட்டாதே இப்ப எனக்கு ஏன் கேள்விக்குள்ள இருந்து ஏன் நீங்க கேள்வி எடுக்கிறீங்க? இப்ப நீங்களா ஏதாச்சும் ஒண்ணு கேளுங்க. நான் கேட்டேன், அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளதாமா வரணும். நீங்க ஒன்ன பேசி நான் சம்பந்தம் இல்லாம ஒன்ன பேசணும், நல்லா இருக்குமா? தர்க்க நல்லா இருக்கு. இப்ப அண்ணே, இந்த நாரதருக்கு வக்காலத்தம் வருது, தலையாடுல வச்சு கூடாது. தங்கச்சி வந்து தங்கச்சி மட்டும் தான் கை தட்டி பழகணும். இப்ப தீட்டு துணியை பத்தி பேசுறீங்க. ஆமா, பெண்களுக்கு தீட்டு எங்க இருந்து வருது? அதான் வாயில இருந்து வரும், யோனி பகுதியில இருந்து வரும். பெண்ணுறுப்புன்னு சொல்லக்கூடியது. பெண்ணுறுப்பு தானே? இந்த பெண்ணுறுப்பே ஒரு இடத்துல ஆலயமா வச்சு வழிபடுறியா? எங்க சொல்லு பாப்போம். பெண் உறுப்புக்கு கோயில் கட்டியிருக்காங்களா? இருக்கு. லிங்கம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சிலையை பத்தி கேக்குறீங்க, அப்படிதானே? மூலவர். ஆமா, மூலவராக பெண்ணூர் போச்சு வழிபோவாங்க. மூலவர் உற்சவர் இருப்பாங்க. சரி, இப்ப ஊர்வலம் போய் ஊர் சுத்தி தேர் திருவிழா போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உற்சவர். எல்லா கோயிலையுமே மூலவர் உற்சவர் ஒரே ஆள் தானங்க. ஆனா மாத்தி இருப்பாங்க. ஆமா, இங்க ஆவுடையார் கோயில மட்டும் தான் வெளியில சுத்துறவர் மாணிக்க வாசகர், உள்ள இருக்கிறது சிவன். இந்த சிவபெருமான் இருக்காருல்ல, ஒரு வடிவில் இருப்பாரு, ஜோதி ரூபமா இருப்பாரு, வடிவில் இருப்பாரு. ஆமா, அருவம் உருவம் அருவுருவம்னு சொல்லக்கூடியது. இந்த சிவலிங்கத்தை கல்லுனால பாத்திருப்பீங்க, சிலையாக செய்யப்பட்டதை பாத்திருக்கீங்க. பானையினால சிவலிங்கம் செஞ்சு பாத்திருக்கீங்களா? பானையில நடு வீட்டுல செஞ்சாங்க. தான் செஞ்சாங்க. மேல இருக்குது மேல் உலகம், மேல் வீடு. கீழே பாதாளத்துல இருக்குது கீழ் வீடு. நடுவுல இருக்கு பாருங்க பூமி, அதான் நடு வீடு. இந்த நடு வீட்டுல தான் கும்பிடுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப விவரம் பேசுறியம்மா நீ. என்ன விவரமே பேச ஆரம்பிக்கல. நான் விவரம் பேசினா 10 மணி ஆகும். பேசுறேன், இங்க இருந்து அசிங்கப்படுத்த விட மாட்டேன். அப்படியா? ஆமாங்க. திறமை இருந்தா பாருங்களேன். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சும்மாவே பேசுவேன். சலகையை கட்டி விடுற மாதிரி ஏதாச்சும் பேசுறீங்க. அந்த சலங்கை நான் கட்டி விட்டாதான் உன்னால ஆட முடியும். ஏன்
ஏன் நீ தானமா சொன்ன அதை சும்மா இருக்கிறத போய் நீங்க கட்டி விடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் கட்டி விட்டா தானே ஆட முடியும். அப்படி கிடையாது, அப்புறம் சும்மாவே ஆடுறேன். சும்மாவே ஆடுறீங்களா? முடிஞ்சா அசிங்கப்படுத்துன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு எதுவுமே தெரியாது, காட்டிவிட்டு போயிடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேள்வி கேட்டீரு? என்ன கேட்டேன்? பெண் உறுப்பவே ஒரு சிலை வழிபாடாக வைத்து வணங்கக்கூடிய கோயில் எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. அசாம்ல தான் இருக்கு. விவரத்தை சொல்லுமா? எங்க இருக்குன்னு கேட்டீங்க, அசாம்ல இருக்கு. அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். இந்த காமாக்கியா தேவி கோயில் காமன் வழிபட்டனால நம்மளுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேரு. எதுக்காக இங்க பெண்ணூர் வச்சு மூலவராக கும்பிடுறாங்க அப்படின்னா, அந்த சதிதேவி ஆகப்பட்டவள் பார்வதியோட அவதார சதிதேவி ஆகப்பட்டவள் என்ன பண்றாள், தன்னுடைய அப்பா தாட்சாயின்னு சொல்லக்கூடியவரோட அவரோட வேள்விக்கு போறா. வேள்விக்கு போய் இறந்து போயிடுறா. இறந்து போனோன்னு சிவபெருமான் என்ன பண்றாரு, பார்வதியோட உடம்ப தூக்கி ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. ஐயா, ஆனந்த தாண்டவம் பண்ணா உலகத்துக்கு நல்லது, கோபமா ருத்ரதாண்டவம்னா நல்லதா? கிடையாது. இப்படியே இவர் இருந்தாருன்னா உலகம் அழிஞ்சு போயிருமே விஷ்ணு பகவான் பாக்குறாரு. பார்த்து என்ன பண்றாரு, தன்னுடைய கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதியோட உடம்புல விடுறாரு. பார்வதியோட உடம்புல விட்டோட பார்வதியோட உடம்பு 108 சிதறலாக சிதறுது. 108 சிதறமே உலகத்தில் 108 சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. இப்ப வரைக்கும் 51 சக்தி பீடங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப பார்வதியோட பெண் உறுப்பு விழுந்த பகுதி தான் எது அப்படின்னா, அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லி காமாக்கியா தேவி கோயில். இந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு போடும். எப்ப அப்படின்னா, வைகாசி மாசம் 2வது வாரம் அஸ்த நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண் உறுப்புல இருந்து ரத்தம் வழிவதாக ஐதீகம். அப்படி ரத்தம் வழியும் போது இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திர நதி என்ற நதியுமே 3 நாளைக்கு சிவப்பு நிறமாக மாறும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ரத்தம் வழியும் போது என்ன பண்ணுவாங்களா, அந்த துணியை கொண்டு போய் வைப்பாங்களா அந்த பெண் உறுப்புல வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏலத்துக்கு விட மாட்டாங்க, இலவசமாவே கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரி எது பேய் பிசாசு அண்டிடக்கூடாதுன்னு சொல்லி தாயத்துகள் கட்டி அதை வச்சுப்பாங்களா அந்த தீட்டு துணியை. அப்ப இப்ப வரைக்குமே பெண் உறுப்பை வைத்து மூலவராக வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா, அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க சாமி. அற்புதமான பால், கையில் கைதட்டுங்க. நல்ல விளக்கம். ஏன்னா கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான தகுந்த பதில். அப்படி சட 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 சடன்னு பேசுறீங்க பாருங்க. ஆனா எவ்வளவு பேசினாலும் பெண்புத்தி பின்புத்தின்ற மாதிரி. இப்ப பேய் இப்ப இருங்க நான் சொல்றேன். இருங்க நான் சொல்றேன். பழமொழி இருங்க நான் சொல்றேன். எனக்கு பெண்களை பத்தி தப்பா பேசவே பிடிக்காது. இருங்க பேசுறீங்க, அடிச்சு கொண்டே விடுவேன். ஒரு அடிச்சு கொண்டே விடுவேன். கீரை கொலையில எடுத்து மைக்கு சொருவி விடுவேன். பெண்களை பத்தி தப்பா பேசவே கூடாது. நான் இருக்கிற பேய் பாவத்தை போக்காத. நீங்க என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? பெண் புத்தி பின் புத்தி எதுக்காக சொல்லி வச்சாங்க? என்ற அறிவு கட்ட பையல இந்த வேலைக்கு நீ போனா பின்னாடி இப்படி பிரச்சனை வரும்டா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லுவாளா. பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே ஆலோசனை பண்ணி சொல்றதுனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி வச்சாங்க. இன்னொரு பழமொழி ஒண்ணு, பொம்பளை சிரிச்சா போச்சு. என்ன போச்சு? ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வரா வெளியே அப்படின்னா அவனுக்கு 1008 கஷ்டம் இருக்கு. யாராச்சும் ரோட்ல திட்டிருப்பாங்க, ஏதாச்சும் முதலாளினால சண்டை இருக்கு. வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி எப்படி சிரிக்கணுமா, அப்படி சிரிச்சா அவனுடைய கஷ்டம் துன்பம் எல்லாம் போயிருமா. அதனாலதான் பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியாம பேசக்கூடாது. ஒரு நாரதர் பக்கத்துல நிக்கிறேன், அப்புறம் பாவத்தை பேய் பிசாசு பிடிக்காதுன்னா என்ன பேய் மாதிரியா இருக்கீங்க? பேய் மாதிரியா இருக்கீங்க? இருங்க, ஆழ்வாரே வந்து பூதத்தாழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏன் அவருக்கு பூதத்தாழ்வார் பேர் இருந்துச்சு? ஏன்னா உங்கள மாதிரி இருப்பாரு. பாத்தியா, இப்ப முதல்ல பேய் பிசாசுன்னீங்க, அப்ப பூத மாதிரி இருப்பாரா? அப்படியா சொன்னேன்? நீங்க அப்படியா இருக்கீங்க? அவர் பூதமா இருக்கனாலதான் அவர் பூதத்தாழ்வார்னு சொல்லி பேரு. அதுக்காக அவருக்கு மகிமை இல்லைன்னு ஆயிருமா? கிடையாதுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காலையினால செய்யப்பட்ட லிங்கம் எது? நம்ம மதுரைக்கு அருகாமையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என சொல்லக்கூடிய ஆலயத்துல பெண்ணாகப்பட்டவ பாருங்க. அந்த இடத்துல வரக்கூடிய தேவர்களுக்கு எல்லாமே என்ன பண்ணான்னா அமுது படைக்கக்கூடிய பெண்மகள். அந்த பெண்ணாகப்பட்டவ பாக்குறா, அந்த அமுது படைக்கக்கூடிய பாத்திரத்துல வைத்து அமுது படைத்து அந்த தேவர்களுக்கு எல்லாருமே பசியாட்டுறா. அப்படி அமுது கிடைக்கக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவன் என்ன பண்றா, இப்பேற்பட்ட தன்மையில இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே நம்ம சிவபெருமானை வந்து வணங்குறாங்களே, நம்மளோ சிவபக்தை. ஆனா இப்பேற்பட்ட இடத்துல இந்த சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடு வேணும், உருவ வழிபாடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவ அமுது படைக்கக்கூடிய அந்த பாத்திரம், அந்த பானை இருக்கு பாத்தீங்களா, இந்த பானைய வைத்து அதை கட்டி அணைத்து முத்தமிட்டு வறுவல் இட்டாலாம். இன்னைக்கு பாருங்க சிவனாலயத்துல அந்த ஆலயத்துக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பெண்மகளுடைய நெகக்கீரல் இந்த இடத்துல கிடக்குமா. எவ்வளவு பெரிய சிறப்பு. ஆக அந்த இடத்துல ஒரு அமுது படைக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவ, அவள் அமுது படைக்கப்பட்ட
வைக்கப்பட்ட அந்த பானையை வைத்தே உருவமாக வைத்து சிவனே இதுலயே நீ குடியிருப்பாயாகன்னு சொல்லி அங்கே ஒரு வழிபாடு இடத்தையும் கொண்டு வந்தா பாருங்க. அப்படியும் பெருமை சேர்த்த பெண்ணு இருக்கா இல்லைங்க. ஆக இன்னொரு ஒரே விஷயம், வந்தோன்னே அப்பர் சுந்தர மாணிக்கவாசர் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுனீங்க. இந்த ஞான சம்பந்தராகப்பட்டவர் ஒரே ஒரு சிவனாலயத்துக்கு போகல. அது எந்த ஆலயம்? அது காரைக்கால் அம்மையார் நடந்த தலைகீழாக நடந்த ஒரு கோயிலுக்கு. அதான் எந்த ஆலயம்? கைலாயத்துல இருக்கு. கைலாயத்துக்கு தான் அந்த அம்மா வந்து தலைகீழாக நடந்து போயிருப்பாங்க. மோகினி அவதாரமாக எடுத்தாங்க. பேய் உருவத்துல போனாங்க. பேய் உருவம் எடுத்து போயிருப்பாங்க. பேய் உருவம் எடுத்து போனனாலதான் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அங்க போய் அந்த அம்மாவை கொச்சப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டாரு. இன்னொரு ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. எந்த ஆலயம்? நீங்க முதல்ல இந்த ஆலயத்துக்கு உண்டான பேரை சொல்லுங்க. நீங்க இந்த ஆலயத்துக்கு பேரை சொல்லுங்க. சிவகங்கையில இருக்க ஆலயம் பேர் என்ன? அந்த கோயிலுக்கு அவர் போல திருஞான சம்பந்தர். அதே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புஷ்பமுனேஸ்வரர் இருக்காரு பாத்தீங்களா, யாரு? சிவபெருமான் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு 13ஆம் பதிக பாடல் பாட வந்தாங்களா. யாரு? அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் வல்ல. இந்த 3 பேரும் 13ஆம் பதிக பாடல் பாட வராங்க. அப்படி பாட வரும் பொழுது ஞான சம்பந்தர், அதாங்க ஞான சம்பந்தர். சம்பந்தின்னு சொன்னா குரங்குன்னு அர்த்தம். சம்பந்திய? ஆமா, இந்த சம்பந்தினா சொல்லுவோம். ஏன்னா சம்பந்திய மந்தின்னுவாங்க. குரங்குன்னு அர்த்தம். குரங்கு கூடத்தை குறிக்குமா? எரும மாடு. மந்தி என்றா அப்படியா? எரும மாடு. சாடையா? உன்னை போய் சாடை பெஸ்ட் பிள்ளை மாதிரி இந்த இடத்துல நீ பேசணும். இல்ல நீங்க பேசணும். அடுத்து நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்க. இல்லன்னா அதானே இல்லாட்டி பொம்பளை பேசாம இருந்தா சரி சொல்லுங்க. ஆமா சரி இருக்கட்டும். அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு நாடகம் கருப்பாய் விடுதான். சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டுமா. அப்பதான் பாருங்க 13ஆம் பதிக பாடல் பாட வராங்க. அப்படி வரும்பொழுது பாக்குறாங்க ஆத்த கடக்கணும். எங்க? வைகாத்தை கடந்து வரணும். அந்த வைகாத்தை கடந்து வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்த மணல்கள் எல்லாமே லிங்கமாக காட்சி அளிச்சா சம்பந்தராகப்பட்டவருக்கு. அப்பதான் பாக்குறாரு, என்னடா வைகாத்தை கடந்து போய் எம்பெருமான் ஈசனை பத்தி பதிக பாடல் பாடலாம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்படி வரக்கூடிய இடத்துல பூரா லிங்கமாக மணல் எல்லாமே லிங்கமாக காட்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்த கடக்க ஒரு முயலலையா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிங்கமாக காட்சி தருதான். அப்படி கடந்து போயிட்டோம்னா சிவபெருமானுடைய தலையில கால் வச்சு போனதுக்கு சரியா சமமா போயிருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அக்கறையில நின்று பதிக பாடலை பாடினாரா. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரா, நம்மளை பத்தி இப்பேற்பட்ட ஒரு பக்தனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வழியில மறைச்சு நின்ற. பதிகம் என்றால் என்ன அப்படின்னா பாடல்னு சொல்லலாம், கவின்னு சொல்லலாம். கவி. அப்ப பாருங்க சிவபெருமான் இங்க இருந்து உற்று நோக்கி பாக்குறாரா. பார்க்கும் பொழுது தெரியல, மறைச்சுக்கிட்டாரு. யார்? நந்தி பகவான் மறைச்சாரா. அப்ப பதிக பாடல பாடுறாரு, கவி பாடுறாரு. அப்படி பாடும் பொழுது என் பக்தன் வந்திருக்கேன், சத்து விலகிக்கட அப்படின்றாரா. யாரு? நந்தி பகவான. அதனாலதான் இன்னைக்கும் போய் பாருங்க அந்த சிவன் ஆலயத்துல தள்ளிதான் நிற்பாரு. அப்பேற்பட்ட பெருமை சேர்த்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருப்பவனத்துல உள்ள புஷ்பவனேஸ்வரருடைய ஆலயம் தான். கவி பேசுனா பேசுவீங்களா? கவின்னு சொன்னீங்கல்ல, யாருக்கு கவினா தெரியணும். நீங்க பாட்டு என்னமோ சொன்னீங்க, எறும்புன்னு சொன்னீங்களா? கவி ஒண்ணு பாடுவாங்க, காயமே இது பொய்யடா. ஆமா, உன்னதான்டா இங்க பாடுற. இந்த பாத்தீங்களா இந்த சாட, அது பேசலாட்டி தூக்கம் வராது. கவி பாடுறேன், எனக்கு கவி பாட தெரியும்னு சொல்றேன், எல்லாமே பேசுவேன். இல்லமா, காயமே இது பொய்யடா, வெறும் காட்சடைத்த பொய்யடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடே நவநீத கிருஷ்ணா ஓடுற அப்படின்னு சொல்லி ஒரு கவி. காயம்னா எதோ சொல்லி வச்சாங்க. அந்த கவி உடம்பு. நவநீத ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? மல்லிகை வனத்துல. கடம் போனா மதுரை. மல்லிகை வனம்னா எங்க? அப்படியே அந்த மல்லிகை வனத்துலதான் காமதேனு, தேவலோகத்தில் வாழக்கூடிய காமதேனு வந்து பசுவாக பிறந்தது. எதுக்காக? அங்க போய் காமதேனுயே சாதாரண பசுவாக பிறக்கணும். தேவலோகத்துல இருந்த ஒரு காமதேனு அப்படின்னா அது முருகப்பெருமானோட சாபம். ஏன் முருகப்பெருமான் சாபம் விட்டாரு அப்படின்னா, இவருடைய அப்பா கிட்ட போய் முருகப்பெருமான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்பா இந்த மாதிரி படைப்பு தொழில பாக்குறீங்கல்ல, எந்த வச்சு படைப்பு தொழில பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வச்சு, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இவனெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரா. அப்படிதானே வரும். யார் சொன்னது? ஒரு கதையை வந்து எங்க பிரணவம்னா பேரின்பம் சிற்றின்பம் 2 விஷயம் இருக்கு. அதான் சொல்லுங்க. பரவாயில்லைங்க. பேரின்பம் சிற்றின்பம். பேரின்பம்னா அதை சொல்லலாம் பிள்ளைகிட்ட. சிற்றின்பம்னா கணவனும் மனைவி கூடுறது இல்ல. அதை பத்தி எப்படி குழந்தைகிட்ட சொல்ல முடியும்? சின்ன பையல உன்கிட்ட போய் சொல்லலாமாடா அப்படின்னு சொல்லி அன்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தத்தை மறைச்சாரு பிரம்ம. அதுக்கு இவன் இந்த அறகுறை என்ன பண்ண, வாங்க முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, இவனுக்கு இந்த அர்த்தம் தெரியல போல அப்படின்னு சொல்லி பிரம்மனையே தலையில கூட்டி சிறையில அடைச்சாரு. உண்மைதாங்க. அப்படி சிறையில அடைக்கும் பொழுது இவர் படைப்பு தொழில கொஞ்ச நாள் பாக்குறாரு. இவர் படைச்ச எல்லாமே எப்படி இவனை மாதிரி அறகுறை தான், எல்லாமே அறகுறையா படைச்சாரு. இருங்க சாட பேசலாம் ஒரு அளவுக்கு தான். சாட
ஜாட பேசுறது கூட நியாய தர்மம் இப்படி வாங்க. இருக்கு உங்களோட ஜாட பேச தலையெடுத்தா ஏன் நேரா பேச என்ன பண்ண புரியுது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா படைப்பு தொழில கொஞ்ச நாள் இவர் பாக்குறாரு. பிரம்மை எப்படி படைச்சாரு? அவர் படைச்ச காய் எல்லாமே பூமியை பார்த்திருக்க. ஆனா முருகப்பெருமான் படைச்ச காய் எல்லாமே வானத்தை பார்த்திருக்க. ஆண் பாதி பெண் பாதி படைச்சதே முருகப்பெருமான் தான். திருநங்கையை படைச்சது முருகப்பெருமான் தான். ஆணையும் இல்லாம பெண்ணும் இல்லாம படைச்சது முருகப்பெருமான். அப்ப எல்லாமே படைப்பு தொழில சரியா பார்க்கறதுனால உலகத்துல பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்படி பஞ்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுது? காமதேனுவே பசியினால கவுச்சி சாப்பிட்டு போயிடுது, அசைவத்தை சாப்பிடுறது. அப்படி அசைவத்தை சாப்பிடும் போது முருகப்பெருமான் சொல்றாரு, நீ தேவலோகத்துல வாழ்ற, நீயே இப்படி சரியில்லாம இருந்தனா அப்ப பூலோகத்துல வாழ்ற எல்லாரும் எப்படி சரியா இருக்கமாங்க அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு. சாபமிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நவநீத ஈஸ்வரனோட கோயிலுக்கு போகுது. அந்த காமதேவ் போய் என்ன பண்ணுது அப்படின்னு பால் கறக்குது. அவர்கிட்ட போய் பால் கறந்து அந்த காமதேனு போய் நவநீத ஈஸ்வரன் பால் கறந்தனாலதான் இப்போ வரைக்குமே அந்த கோயிலுக்கு பக்கத்துல பார்க்குளம்னு ஒரு குளம் இருக்கும். பார்க்குளத்துல போய் தான் வசிஷ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா வெண்ணெய் அந்த இருக்கிற அந்த பார்க்குளத்துல பாலை எடுத்து வெண்ணெய் செஞ்சு லிங்கமா வடிச்சு, நீங்க சொன்னீங்க பாருங்க லிங்கம் பாலையிலேயே செஞ்சானு அவர் செஞ்சாரு. வெண்ணெயிலே லிங்கம். என்னடா வெண்ணெய்? வெண்ணெயில செஞ்சாரு. பரவாயில்லமா வெண்ணெயில செஞ்சாரு லிங்கத்தை. இல்ல நீங்க பானையில லிங்கம் வேஷம் நான் போட்டு வந்ததுக்கு கூட்டத்துல போய் உட்காந்துக்கோங்க. எத்தனை வெண்ணெய் எங்க உங்களையா சொல்றேன்? நீங்க சொன்னீங்க நவநீத கிருஷ்ணன், நானு உங்க பேரு நவநீத ஈஸ்வரன், உங்க பேரு கிருஷ்ணன். அங்க இருந்து ஒரு ஈஸ்வரன் பானையினால செஞ்சாரு லிங்கத்தை. நீங்கல்ல இங்க வெண்ணெயினால சேர்ற வெண்ணெய் ஒரு லிங்கத்தை செஞ்சு என்ன பண்ணாரா அப்படியே சாமி கும்பிடுவாரு. ஐயா நீங்க எல்லாம் உங்க ஏற்பாடுல எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணாரா அந்த வெண்ணெயினால செய்யப்பட்ட லிங்கத்தை வசிஷ்டர் ஆகப்பட்டவர் கும்பிட்டாரு. கும்பிட்டு எடுக்கிறாரு, சிக்கிச்சு வரல லிங்கத்தை. ரொம்ப நேரமா என்னடா அந்த வெண்ணெய் இங்க நகருனான்றா அப்ப வர மாட்டே. என்ன சார் இல்ல நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன பண்ணாரா அந்த வெண்ணெயினால செய்யப்பட்ட லிங்கத்தை எடுக்க முயற்சிக்கிறாரு. அவரால் எடுக்க முடியல. அந்த லிங்கம் சிக்கி கொண்டனாலதான் சிக்கல் என்ற ஊர் வந்துச்சு. சிக்கல் ஊர், சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது மரபு. அந்த சிக்கல் பேர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வசிஷ்டராகப்பட்ட ஒரு வெண்ணெயை வச்சு லிங்கம் வச்சு கும்பிட்டனாலதான். அங்க இருந்தது சிவனோட கோயில் தான். ஏன் முருகப்பெருமாள் ஆலயன்றார் அப்படின்னா அன்னைக்கு 6 நாள் போராடினாரு. யாருக்கிட்ட? சூரபதுமன் கிட்ட. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. 6 நாள் போராடியுமே முருகனால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அவங்க அம்மா உண்மையை கூப்பிடுறா, சிக்கலுக்கு வாடா, அம்மா கிட்ட வந்து வேல் வாங்கிட்டு போடான்னு சொல்றா. அதான் சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரி சம்ஹாரம் என்பது மரபு. இப்படி வெண்ணெயினாலே லிங்கத்தை செஞ்சாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. ஆக இருந்துட்டாலும் கூட இந்த கந்தசஷ்டி கவசம் இருக்கு பாத்தீங்களா? என்னது கந்தசஷ்டி கவசம்? இந்த கந்தசஷ்டி கவசத்தை அந்த பாட்டிலே கந்தசஷ்டி கவசத்திலே சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 36 முறைன்னு இருக்கேன். ஒரு கந்தசஷ்டிய ஒரு தடவை படிக்கணும்னாவே 4 மணி நேரத்தை கிடக்குமா? ஆக ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும்னா முடியுமா? இது எப்படி முடியாது. அதனாலதான் சொன்னாங்க 36 முறை நீ வந்து படிக்க வேணாம். 6 எழுத்து மந்திரம் யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுக்கு. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இப்ப 5 எழுத்து மந்திரம் சிவபெருமானுக்கு. சிவாய நமக. 5க்கு 2 பொழுது 2 வாங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஒரு நாளைக்கு 36 முறை நீ வந்து படிக்க வேணாம். சரி, அதுக்காக என்ன பண்ணணும்னா சரவண பவ என்ன சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீ படிச்சுக்கிட்டே வாடா. அதுல உள்ள சிறப்பு இந்த உலகத்துல வேற எதுலையுமே இல்லைன்னு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. குன்றுள்ள இடம்னா எல்லா இடத்துலயுமே குன்று இருக்கு இல்ல. ஆக எதற்காக கிடையாது எதற்காக குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பாருன்னா மனிதனுடைய மனக்குறையை தீர்ப்பதற்காகத்தான் ஆலயம். ஆக இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா மனிதனாகப்பட்டவன் கடவுள் நமக்குள்ளதான உள்ளே இருப்பவன் இறைவன். ஆக மனிதனாகப்பட்டவனுக்கு மனமாகப்பட்டது குன்றி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல முருகக்கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாரா? கடவுள் இல்ல எல்லா கடவுளும். நாங்க விவரத்தை சொல்றேன். அதனாலதான் குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பார். ஏன்னா நிலமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துக்கு மிக சிறப்பு உண்டு. அப்பேற்பட்ட சிறப்புல மேலும் ஒரு சிறப்பு சேர்ப்பதற்காக உங்களுக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். இதுக்குதான் அவ்வளவு வாயா மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. இதுக்கே இவ்வளவு பேச்சு மாப்பிள்ளை சாதாரணப்பட்ட மாப்பிள்ளை. நான் கூட கேட்டேன் வயசாகுது இந்த உலகத்திலே அழகான மாப்பிள்ளை. எனக்கு இப்பதாங்க 10 வயசு ஆகுது. சரி மாப்பிள்ளை யாரும் சொல்லுங்க. மாப்பிள்ளை யாரும் சொல்லுங்க. ஏதாச்சும் நீ ஏதாச்சும் வள்ளியம்மா நல்லா வெண்ணெய் வித்தாங்க. நல்லா வித்தாங்கப்பா. அந்த வெண்ணெய் 2 பேரும் வந்து சொல்றீங்க போங்க போல. ஆமா மாப்பிள்ளை யாரும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். நான் சந்திக்கிற வள்ளியிலேயே நான் வந்து நின்றதுல இருந்து ஒரு 10 அடி வாங்குறதாச்சும் ஓண்ட மட்டும் தான். நாரதர்லாம் வேஷம் போட்டு வந்து இப்படி அடி வாங்கணும் தலையெழுத்தா
பேசுற கருத்தை நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. எதிர்பார்த்து நாமளும் பேசுறோம். பேசினாலும் கூட 10 அடி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல 4 வெண்ணெய். ஐயோ நீங்க தகப்பேன் போல. ஆமா, பேய் என் அப்பா பிசாசு. மாதிரி. இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா மீண்டும் கள்ளிப்பால் திட்டத்தை கொண்டு வந்து நிறுவியிருப்பேன். மீண்டும் இப்படி ஒரு தகப்பன் இருந்தா கள்ளத்துக்கு போட்டு ஆடும் போதும் போதும் போதும். சொல்லுங்க மாப்பிள்ளை. போதும்மா. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. முருகனா மாப்பிள்ளை? எனக்கா? அற்புதமான மாப்பிள்ளை. ஏண்டா? முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, நல்மகளை நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நன்மை நலம் கோடி, அழகர் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி. ஆனால் அது கத்தன், அந்த எனக்கு போய் கட்டப்பன். முருகரை மாப்பிள்ளையா பார்த்துருந்துருக்கீங்களே. அந்த உங்களுக்கு ஒரு சுப்பிரமணியன். பொம்பளை இருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா 2ஆம் தரமா பார்த்துட்டு வருவீங்களா? இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனா? வீணா வீணா ஓ வீணா வீணா சொல்லாதம்மா. வீணா வீணா சாமி எனக்கு அந்த மாப்பிள்ளை சிவனோட மயிலாட்டி எனக்கு பிடிக்கல. வீணா வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயிலாட்டி எனக்கு பிடிக்கல. எட்டு கொடியாண்டி அவையவள பியூட்டி அந்தாள பாரு அழகா பிடாரி. எட்டு கொடியாண்டி அவையவள பியூட்டி அந்தாள பாரு அழகா பிடாரி. அப்ப மேச்ச கேட்காத தருதல இங்க தருதல பெரிய தருதல. அப்ப மேச்ச கேட்காத தருதல புள்ளே. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன 2ஆம் தரமா பாத்துட்டு எனக்கு இடிச்சிட்டு இருக்கீங்களாக்கு. உங்க எல்லாருக்கும் மாசாணி அம்மன் கோயில் போய் பட்டம் தர தப்புவேன். ஆத்தாடி ஆத்தா. பெற்றோரை காளியம்மன் கோயிலுக்கு போவேன். ஆ. எதற்காக ஆலயத்தை உருவாக்கி வச்சாங்களோ? எதற்கு? 8 குடியாண்டி அந்த பக்கம் 8 குடியாண்டி அவையவள பியூட்டி அந்தாளங்காரி அழகா பிடாரி. அந்தாளங்காரி அழகா பிடாரி. அப்ப மேச்ச கேட்காத தருதல புள்ளே. வீணா வீணா வேணா. வீணா வீணா வேணா, no. வீணா வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயிலாட்டி எனக்கு பிடிக்கல. அந்த சிவனோட மயிலாட்டி எனக்கு பிடிக்கல. பிடிக்கல 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 பிடிக்கல. வேணாங்க. வேற ஏதாச்சும் மாப்பிள்ளை தான் பார்த்து வேற சொல்லுங்க. ஏதாச்சும் மாப்பிள்ளையா? நம்ம சொட்ட முடியல ஏதாச்சும் மாப்பிள்ளை தான் கூட பார்த்து சொல்லுங்க. அப்படியா? கட்டிக்க. ஆமாங்க. என்ன நாரதர் நினைச்சா இல்ல புரோக்கர் நினைச்சா நீ? கம்சன் கொடுத்துறேங்க. அல்லம் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லம் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனியோர் போல இருப்பை செவி கொடுத்து சொல்லுங்க மது கிளம்ப. குடி கொடுப்பது உங்கள் குட்டி கொடுப்பதற்கு தோற்றத்தில் முறையும் உடம்பை சொல்ல வந்து உமாக்கே நாக்கரைய கைது. அது போல். ஓ ஏம்மா யாரை பார்த்து கூட்டி கொடுக்குறேன்னு கேட்ட? உங்களை பார்த்து டேய், போய் முதல்ல. மொத்தமா 60 கல்யாணமா பண்ணிப்போம். போ சாமி. யாரை பார்த்து கூட்டி கொடுத்தேன்னு கேட்டீங்க? உங்களை பார்த்தா கேட்டேன். அறிவில்லாருக்கு அறிவை குட்டி, சரி. கல்வி இல்லாதவருக்கு கல்வியை குட்டி, செல்வம் இல்லாதவருக்கு செல்வத்தை குட்டி, சரிங்க. ஞானமே இல்லாதவருக்கு ஞானத்தை குட்டி, இப்படி எல்லாத்துலயுமே கூட்டி கொடுத்துதான் பழக்கம். எப்பயுமே நான் குறைச்சு கொடுத்து பழக்கமே இல்லை என்ற காரணத்தினால என்னையும் எனக்கு ஒரு சம்பளம்